ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாளின் தியான வேலைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வசனங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வசனங்கள். 20 முதல் 30 வசனங்கள். தியான வசனம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? கடந்த நாட்களிலே நாம் இந்த 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற ஒரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோம். 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீராகி எண்ணெய் விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டார்கள். ஆகையினாலே துணிகரமாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? 2 தீமைகளை செய்தீர்கள். அந்த தீமை உங்களை தண்டிக்கும் என்பதாக 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். பாவமானது தனக்குரிய தண்டனையை அடிக்கடி தானே கொண்டு வரும். விசுவாசிகள் தேவனை மறுதலிக்கின்ற பொழுது தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து அழிவை கொடுக்கும் சோதனைக்கு முன் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளுகிறார்கள். பாவம் அவர்களை அடிமையாக்கி விடுகிறது. பற்பல விதமான தீமைகளும் கசப்புகளும் அவர்களுக்கு சம்பவிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்று தொடர்ந்து நாம் இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை சொல்ல வேண்டும் என்றால் துணிகரமும் வெறுதாய் போன எச்சரிப்பும் என்று சொல்லலாம். மக்களுடைய துணிகரமும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை அவர்கள் நிராகரித்ததையும் இங்கே ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். துணிகரமான பாவம் 7 விதமான உருவகங்களால் இங்கே இஸ்ரவேலருடைய துணிகரமானது சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விதமான உருவகங்களால். இந்த 7 என்று சொல்லுகின்ற பொழுது பூரணத்துவத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாய் பூரணமாய் துணிகரத்திற்குள்ளாக தங்களை அடக்கி கொண்டார்கள், தங்களை ஆழ்த்தி கொண்டார்கள். கொஞ்சம் கூட விட்டு வைக்கவில்லை. ஏதாவது ஓரிரு காரியங்களாவது என்று சொல்வதற்கு இல்லை. முழுமையுமாய் பூரணமாய் அவர்களுடைய துணிகரம் ஏற்று செட் என்று சொல்வார்கள் அல்லவா, ஆதி முதல் அந்த வரை அவர்கள் துணிகரமிக்கவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே தான் இங்கே 7 விதமான உருவகங்களால் ஆண்டவருங்க அவர்களுடைய இழிநிலைகளை இல்லை என்றால் அவர்களுடைய துணிகரத்தை இங்கே எடுத்து கூறுகிறார். 20 முதல் 28 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் இஸ்ரவேலருடைய இழிநிலையை குறித்து இங்கே தீர்க்கன் சொல்கிறதை பார்க்கலாம். அவர்களுடைய இழிவான நிலை இல்லை என்றால் கேவலமான ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுவித்தேன். 20வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் தெரிகிறாய். நான் இனிமேல் ஒழுங்காயிருப்பேன் என்று நீ சொன்னாய். ஆனால் உன் நேசராகி என்னை நீ மறந்து விட்டாய். உன் நாயகராகி எனக்கு நீ துரோகம் பண்ண ஆரம்பித்து விட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேசியாய் தெரிகிறாய். இங்கே ஒரு குடும்ப பாந்தத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு உறவு, ஒரு குடும்ப உறவாக இங்கே சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இங்கே ஆண்டவர் மணவாளனாக, திருச்சபையானது மணவாட்டியாக அங்கே காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபையானது மணவாட்டியாகிய திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. தேவன் அந்த ஒரு உறவு, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அவர்களோ தேவராகிய நாயகனுக்கு உண்மையற்று வாழுகின்ற ஒரு யூதாவாக மாறிவிட்டார்கள். யூதா என்ற மனைவியை இங்கே ஆண்டவர் சித்தரித்து காட்டுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய மணவாளனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனை விட்டு என்னுடைய கண்கள் வேறு எதற்கு சென்றாலும் என் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்திலே
ஆண்டவர் இல்லாமல் வேறு எந்த ஒரு ஆசைகளாக இருக்கலாம், எந்த ஒரு காரியங்களாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய நாட்டங்களாக இருக்கலாம், எவைகளை அந்த இடத்துல வைக்கிறேனோ, எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறேனோ, நான் ஆண்டவரை விட்டு விட்டு வேசித்தனம் பண்ணுகிறவனாக நான் காணப்படுகிறேன். இழிநிலைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். ஆம், மீட்ட ஆண்டவரை மறந்துவிட்டு என்னுடைய சொந்த நாட்டத்தின் பிரகாரமாக நான் ஓடுவேன் என்றால் நான் பாதாள குழியிலே நான் விழுவதற்காக ஓடுகிறேன் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இங்கே சொல்லுகிறார், பூர்வ காலம் துவங்கி நான் உன் முகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். ஆம், முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்த தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார். நான் அவருடைய கரம் பற்றி இருக்கிறேன். உடன்படிக்கையின் தேவன் அவர் உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறார். நான் ஏன் அந்த உடன்படிக்கையை முறித்து என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செயல்படுகிறேன்? யோசித்து பார்ப்போம். ஆகையினாலே நான் உன்னை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டனோ அந்த நோக்கம் சிதறிவிட்டது என்பதாக அவர் வேதனைப்படுகிறார். நீ துரோகம் செய்து விட்டாய், நீ துரோகம் செய்து விட்டாய். துரோகம் என்கிறதான வார்த்தை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே காணப்படுகின்ற உண்மையற்ற ஒரு ஜீவியம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது மாத்திரமல்ல, உன்னை எதற்காக நான் எடுத்தேனோ, உன்னை எதற்காக நாட்டினேனோ, உன்னை எதற்காக மீட்டு கொண்டு வந்தேனோ அந்த நோக்கம் சிதறிவிட்டது என்பதாக 21வது வசனத்திலே சொல்லுகிறார். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். ஒரு பெரிய நோக்கம், என் பிள்ளை நற்குல திராட்சை செடியாக இருக்க வேண்டும், நற்கனி கொடுக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாட்டினேன். என்னுடைய நோக்கம் பெரிய ஒரு நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. நீயோ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது. என்ன பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே கொண்டு வந்தது ஒரு விபத்தல்ல, ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை நாட்டி இருக்கிறார். நீங்கள் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, உங்களை தம்முடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக்கப்பட்டபடியினாலே அவர் உங்களை நாட்டியிருக்கிறார், கனிதரும்படியாக, நற்குல திராட்சை செடியாக. ஆனால் நீங்களும் நானும் நற்குல திராட்சை செடியாக நாம் இருக்கிறோமா? உயர்குல திராட்சை செடியாக நாட்டப்பட்ட நாம் இந்த நாளிலே ஆகாத திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நோக்கம் என் வாழ்க்கையிலே அவர் என்ன நோக்கத்திற்காக என்னை வைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் சிதறடித்து விட்டேன். அந்த நோக்கத்தை நான் சிதறடித்து விட்டேன். ஆம், கனி இல்லை, கனியற்ற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, 23வது வசனத்தில் அவர் சொல்கின்ற பொழுது, நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இடைநிலை என்ன? அடுத்த ஒரு இடைநிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். தான் செய்த தவறை ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ள மனதில்லாமல் சுயமுயற்சியை எங்கள் ஈடுபடுகிறார்கள். நீ உன்னை ஒவ்வொரு மணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். நீ கரைபட்டு போனதை உன் சொந்த முயற்சினாலே நீ மேற்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். வேதனை தான் அதிகரிக்குமே ஒழிய நீ விடுதலை அடைய முடியாது என்பதாக இங்கே சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்நிய தெய்வத்தை நாடினார்கள், காட்டுச்செடியாய் மாறி ஆண்டவருடைய நோக்கத்தை சிதறடித்தார்கள். கரைபட்டவர்களாக இன்னும் காணப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் கரைதரையற்றவர்களாக, நாங்கள் சவுக்காரத்தினால் கழுவுகிறோம், ஒவ்வொரு மணினாலே கழுவுகிறோம் என்று சொல்லி வெளிப்படையான மார்க்க ஆசாரங்களிலே, மார்க்க ஆசரிப்புகளிலே, ஒருவேளை ஆலயம் செல்வதாக இருக்கலாம், தான தர்மங்கள் செய்வதாக இருக்கலாம், பலி செலுத்துவதாக இருக்கலாம், இவைகளினாலே என்னுடைய பாவங்களை நான் கழுவி சுத்திகரிக்கலாம் என்று சொல்லி சுயமுயற்சியோடு கூட நான் காணப்படுகிற சுயமுயற்சி என்கின்றதான அந்த பரிகாரத்தை நான் நாடி ஓடுகிறவனாக இருக்கிறேன். நான் தேவப்பிள்ளையை சற்று யோசித்துப்பார். நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? உன்னுடைய முயற்சி அத்தனை வீண் என்பதை மறந்து போகாதே. அது மாத்திரமல்ல, ஒழுக்கக்கேடு. இங்கே சொல்லுகிறார், நீ ஒரு பெண்ணொட்டகம், தாறுமாறாய் ஓடுகின்ற ஒரு பெண்ணொட்டகமாக நீ இருக்கிறாய். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், நீ ஒரு காட்டு கழுதையை போல இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். கட்டுப்பாடற்ற மனம் போல தெரிகிற ஒரு வாழ்க்கை, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை.
அதைத்தான் 25வது வசனத்திலே சொல்லுகிறார். உன் கால் வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சியாடாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரைத்தான் நான் என்ன செய்கிறேன், நாடி நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நீ அல்லல் தட்டி கீழ்ப்படியாதவனாக இருக்கிறாய். எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒதுக்கி விடுகிறோம் கீழ்ப்படியாதவர்களாக. அந்த கீழ்ப்படியாததுனாலே 26ஆம் வசனம் மானக்கேடு உண்டாகிறது. காரணம் என்ன? 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எனக்கு முதுகை காட்டுகிறபடியினாலே, நீ எனக்கு முதுகை காட்டுகிறபடியினாலே. ஆம், முகத்தை பார்க்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் உன்னுடைய முகத்தை அந்நியருக்கும் உன்னுடைய முதுகை தேவனுக்கு நீ காட்டிக்கொண்டிருக்கிறாய். இரட்டத்தனையான ஒரு வாழ்க்கை, 2 விதமான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு உகந்ததாக இல்லாத ஒரு வாழ்க்கையை விட்டு திரும்பு என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அங்கலாய்ப்பை ஆற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போமா? ஆண்டவர் என்னை மீட்டார், என்னை நடத்தினார், இன்று நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? துணிகரமாய் அவருக்கு விரோதமாக இருக்கிறேனா? யோசித்து பார்த்து நம்மை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை மீட்டெடுத்து எங்கள் அன்பின் தகப்பனே, பூர்வ காலம் துவங்கி எங்களுடைய நுகத்தறியை முறித்து கட்டுகளை அறுத்தவர் நீர், எங்களை விடுவித்து கொண்டு வந்தவர் நீர். ஆனால் நாங்களோ துணிகரமாய் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றாதவர்களாக, இழிவான நிலைக்குள்ளாக சென்றவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, சுய முயற்சி என்கிற பரிகாரத்தை தேடுகிறவர்களாக, அது நிமித்தமாய் மானக்கேடடைகிறவர்களாகத்தான் காணப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்களுடைய முதுகை இல்லை, எங்களுடைய முகத்தை உம்முடைய முகத்துக்கு நேராக நாங்கள் காண்பிக்க, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.